இப்பொழுது வந்திருக்கிற பாரதிய நியாய சங்கீதா என்கின்ற புதிய சட்டங்களுக்கு மாற்றுவதில் ஏற்பட்ட குளறுபடியால் அது கசிந்தது என்கிற உத்தரவு வந்தவுடன் ஐயோ இது நம்முடைய தவறாயிற்றே, இனிமே என்ன செய்வது என்று தெரியாமல் அண்ணாமலை அதை அப்படியே அமைதியாக்கி கொண்டார். அந்த சாரை கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தரான ஆளுநரின் கீழ் தான் பதவியில் இருக்கிறார். உண்மையிலவே பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு வழங்குறீங்கன்னா அதுக்கு என்ன வழிமுறைன்னு சிந்திங்க. அதை விட்டுட்டு இதை வச்சு ஏன் அரசியல் பண்றீங்கன்னு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேட்டிருக்கிறார். பெண்ல மல்யுத்த வீராங்கனைகளை ரோட்ல போட்டு இழுத்துட்டு போனாங்களே, எதுக்கு இழுத்துட்டு போனாங்க? மோடி அரசாங்கம் ரிஜிபூஷன்ங்கிற பாஜக எம்பி பாலியல் தொந்தரவு கொடுக்கிறாரு பெண்களுக்குன்னு போராடினாங்க. ஆனால் அந்த பாஜக கூட தானே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்தார். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அரசு கண்டித்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருந்த பாமகவின் மகளிர் அணியைச் சேர்ந்த சௌமியா அன்புமணி அவர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு பக்கம் அரசுக்கு எதிராக பெண்களுக்கு ஆதரவாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து போராட்ட களத்திற்கு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்களும், இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தை வைத்து ஏன் அரசியலாக்குகிறீர்கள் என்று நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொறியியல் மாணவிக்கு ஞானசேகரன் என்பவனால் பாலியல் துன்புறுத்தல்கள் கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே நேரத்திலே புகார் கொடுக்கப்பட்ட மறுநாளே 24 மணி நேரத்திற்குள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஞானசேகரனை கைது செய்தது. இப்பொழுது 14 நாள் நீதிமன்ற காவலில் இருக்கிறார். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் மணிப்பூர் வன்முறையாக இருந்தாலும் அல்லது பில்கிஸ் பானு வழக்காக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வன்கொடுமைகள் நடந்தாலும் கூட எதற்குமே வாய் திறக்காத சென்று நிற்காத தேசிய மகளிர் ஆணையம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை விசாரிப்பதற்காக வந்தது. அதே நேரத்தில் இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் சூமோட்டோவாக உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரித்தது. அந்த வழக்கிலே எஃப்ஐஆர் எப்படி வெளியேறியது, அந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டதை அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று கண்டித்ததோடு பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்தது. சரி, அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியேறினது என்கின்ற ஆய்வை மேற்கொண்ட போது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை சரியில்லை, திமுக அரசனுடைய கையாளாதனம் என்றான் பாஜக எதிர்கட்சி தலைவர்கள். சரி, பாஜக தலைவர் அண்ணாமலை, அப்புறம் மீண்டும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லோரும் கொந்தளித்தார்கள். ஆனால் அது கசிந்ததற்கு காரணம் ஒன்றிய அரசின் கீழ் இயங்குகின்ற தேசிய பாதுகாப்பு ஆணையம் தான். ஏற்கனவே இருந்த ஐபிசி செக்ஷனை இப்பொழுது வந்திருக்கிற பாரதிய நியாய சங்கீதா என்கின்ற புதிய சட்டங்களுக்கு மாற்றுவதில் ஏற்பட்ட குளறுபடியால் அது கசிந்தது என்கிற உத்தரவு வந்தவுடன் ஐயோ இது நம்முடைய தவறாயிற்றே, இனிமே என்ன செய்வது என்று தெரியாமல் அண்ணாமலை அதை அப்படியே அமைதியாக்கி கொண்டார். இப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையமாக இருக்கலாம், சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கலாம், அல்லது தமிழ்நாட்டினுடைய காவல்துறையாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏதோ ஒரு வகையிலே தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள். யார் அந்த சார் என்கின்ற வார்த்தையை வைத்து அதிமுக, பாஜக, திமுகவினுடைய எதிர்கட்சிகளாக இருக்கிற பல்வேறு கட்சிகள் போஸ்டர்களை ஒட்டுவது, போராட்டம் செய்வது. ஆனால் காவல்துறை சார்பிலே சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் பேசிய போது போனை ஆஃப் செய்துவிட்டு ஏரோப்ளைன் மூட்ல போட்டுட்டு இன்னொரு சாரை நீ பார்க்க வேண்டியது வரும்னு நம்ம மிரட்டி இருக்கிறான், மற்றபடி வேற ஒரு யாரும் கிடையாதுன்னு அவர் சொல்லியிருந்தார். வழக்கு விசாரணையில் இருக்கிற பொழுதே நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்னு உயர்நீதிமன்றம் கேட்டது. ஆனால் யார் அந்த சார் என்கிற கேள்வி உண்மையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அரசு கொடுத்த பதில் இதுதான், அதாவது காவல்துறை கொடுத்த பதில் இதுதான். அப்படியே பார்த்தாலும் அந்த சாரை கைது செய்ய வேண்டும் என்றால் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வேந்தரான ஆளுநரின் கீழ் தான் பதவியில் இருக்கிறார்.
அதை கைது நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டியதை ஆளுநரும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அண்ணா பல்கலை வளாகத்திற்குள் நடந்திருக்கிற இந்த வன்முறைக்கு ஆளுநரும் பொறுப்பாகிறார். ஆனால் ஆளுநர் பக்கம் யாருமே திரும்பவில்லை, எந்த எதிர்க்கட்சிகளும் திரும்பவில்லை. மாறாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யாதீர்கள் என்று உயர்நீதிமன்றமே தெரிவித்திருக்கிறது. எந்த உயர்நீதிமன்றம் பெண்ணிற்கு நீதி வழங்க வேண்டும் என்று சூமோட்டவாக வழக்கு எடுத்ததோ அதே உயர்நீதிமன்றம் இப்பொழுது சௌமியா அன்புமணிக்கு எதிராக நீங்க ஏன் இதை வச்சு அரசியல் செய்றீங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். உண்மையிலுமே பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு வழங்குறீங்கன்னா அதை பற்றி யோசிங்க, அதுக்கு என்ன வழிமுறைன்னு சிந்திங்க. அதை விட்டுட்டு இதை வச்சு ஏன் அரசியல் பண்றீங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கேட்டிருக்கிறார். பாமகவை பார்த்து கேட்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் நீங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம்னு போறீங்க, நீங்க ஒவ்வொருவரும் உள்ளபடியே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியுமா, அது வழங்கப்படுமா, அது அவங்களுடைய மனசாட்சியை சார்ந்தது. இந்த கேள்வியை நீதிபதி கேட்டிருக்கிறார் பாமகவை பார்த்து. தடையை மீறி நாங்க போறோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு சௌமியா அன்புமணி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவங்க மண்டபத்தில் வைப்பாங்க, அப்புறம் வெளியே விடுவாங்க. ஏற்கனவே பாஜக பண்ணாங்க, அதே போல நாம் தமிழர் சார்பில் சீமான் பண்ணாரு, அதிமுக சார்பில் பண்ணாங்க, எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைங்கிற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வச்சு வெளியிடப்பட்டாங்க. எங்களுடைய சம்பிரதாயத்துக்கு நாங்களும் பண்றோம்னு பாமக சார்பில் இன்னைக்கு போயிருக்கிறாங்க. அங்கதான் நீதிபதி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக இந்தியா முழுக்க எவ்வளவு பெரிய வன்கொடுமை நம்ம சேனல்லே போட்டிருக்கிறோமே. இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எவ்வளவு அதிகரித்து இருக்கிறது பாஜகவுடைய ஆட்சி காலத்துல. மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமாக அழைத்து வந்தப்படுறார்கள். நரேந்திர மோடி இதுவரை போய் பார்க்கவில்லை. நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக ஒரு பழங்குடியின பெண் திரௌபதி முர்மு இருக்கிறாங்க, ஆனா அவங்க கண்டுக்கல. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைகளுக்கு 5 ஆண்டுகளாக நீதி தர முடியல சிபிஐயால. சிபிஐ இருக்கு. எத்தனை பில்கிஸ் பானு எத்தனை முறை பேசுறது. பில்கிஸ் பானுடைய நிலை, ஆசிபாங்கிற 8 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். பனாரஸ் பல்கலைக்கழகத்துல பாஜகவுடைய ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. 2 மாசம் போராடி தான் அதுக்கப்புறம் எஃப்ஐஆரே போட்டான். அந்த அளவுக்கு இந்தியா முழுக்க பாஜகவுடைய ஆட்சி காலத்துல நிலைமை. ஏடிஎம்கே பொள்ளாச்சியை பார்த்தோம், எத்தனை பெண்கள் இதுவரை நீதி கிடைக்கல. அப்ப அடுத்தது என்ன தீர்வை தர முடியும்னு யோசிக்காம அதை வச்சுட்டு நாங்க ஒருத்தரா ஆர்ப்பாட்டம் பண்றோம்னு நீங்க இது அரசியலுக்காக பண்றீங்களான்னு திமுக கேட்கல, ஆளுங்கட்சி கேட்கல, முதலமைச்சர் கேட்கல, நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. நீதிமன்றம் கேட்டும் கூட அவங்கதான் வழக்கு போட்டாங்க, எங்களுக்கு பர்மிஷன் வேணும், காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்கன்னு. நீதிமன்றம் இதை போல சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. ஏங்க உண்மை அரசியல் பண்ணாதீங்க, உண்மையிலுமே அக்கறை இருந்தா எதுக்கு இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு. இப்ப இதையே பாஜகவினுடைய இத்தனை ஆண்டுகளில் நடக்கிற எதுக்குமே அவங்க குரல் கொடுக்காம அவங்க கூட தான் பாமக கூட்டணி வச்சிருந்தது. பொள்ளாச்சி வன்கொடுமையில் 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்து அந்த வீடியோக்கள்லாம் பார்த்து எவ்வளவு பதறி போனோம். அவ்வளவு பெரிய வன்முறையை செய்த அது அதிமுகவுடைய முக்கிய புள்ளியின் மகன் அதுல குற்றவாளி. அந்த சம்பவத்துக்கு பிறகும் அந்த குற்றவாளியினுடைய தந்தைக்கு சீட்டு வழங்கினது அதிமுக. அந்த அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிச்சது பாஜக. அதனாலதான் நீதிபதி கேட்கிறார் போல இருக்கு, ஒருத்தர் மனசுல கையை வச்சு சொல்லுங்கன்னு. இப்ப இந்த பாமகவுக்கு என்ன இருக்கிறது, பாஜகவுக்கு என்ன இருக்கிறது? பெண்ல மல்யுத்த வீராங்கனைகளே ரோட்ல போட்டு இழுத்துட்டு போனாங்களே, எதுக்கு இழுத்துட்டு போனாங்க? மோடி அரசாங்கம். பிரிஜிபூஷன் பாஜக எம்பி பாலியல் தொந்தரவு கொடுக்கிறாரு பெண்களுக்குன்னு போராடினாங்க. ஆனால் அந்த பாஜக கூட தானே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வைத்தார். அந்த பாஜக கூட தானே தேர்தல் நின்று இப்பொழுது போராடி கொண்டிருக்கிற சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு பெண்கள் மீதான பாதுகாப்பிலே பாஜக ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கலையே. இதை வைத்து ஏன் அரசியல் செய்கிறீர்கள்? குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு, 24 மணி நேரத்தில் கைது பண்ணிட்டாங்க. ஞானசேகரன் குற்றவாளி, அவன் இன்னும் பல பெண்களுக்கு இது போல தொந்தரவு கொடுத்துருக்கான். அவனை கைது செய்து உள்ள வச்சாச்சு, விசாரணை நடக்குது. இதை நீதிமன்றம் உட்பட எல்லாம் சொல்லிடுச்சு. நீதிமன்றம் தான் சூமோட்டோவா வழக்கை எடுத்துத. அரசு தப்பு செஞ்சா நீதிமன்றம் கேட்க போகுது. அப்ப மேலும் மேலும் இதை அரசியலாக்குகிறீர்கள் என்பது நீதிமன்றத்துடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த எதிர்கட்சிகளுக்கு வேற எதை வைத்து அரசியல் செய்வதுன்னு தெரியாம
போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது, அரசியல் தேடுறது. அண்ணா பல்கலை ஆனா ஆளுநருக்கு எதிராக இது திரும்பவில்லை. 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே கிடையாது. ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிறார். அந்த முட்டுக்கட்டை போட்டு வச்சிருக்கிற ஆளுநரை கண்டிப்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள அங்க இருக்கிற பணியாளர்களுக்கோ சம்பளம் தருவதற்கோ அல்லது அங்க இருக்கிற பாதுகாப்பை உறுதி செய்வதற்கோ சிசிடிவி கேமராவை ஒழுங்கா பராமரிக்கிறதுக்கோ நிதி இல்லை. அது யார் பொறுப்பு? துணைவேந்தர் பொறுப்பு. துணைவேந்தர் இல்ல, வேற யார் பொறுப்பு? துணைவேந்தருடைய இடத்துல ஆளுநரால் நியமிக்கப்பட்டிருக்கிற அங்க இருக்கிற செயலர் தான் பொறுப்பு. அப்ப அதுக்கு வேந்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஹெட், அவர் தான் ஆளுநர். ஆனால் அந்த ஆளுநரை ஆதரிக்கிற கூட்டணியில் தான் பாமக இருக்கிறது, பாஜக இருக்கிறது. அதே போலதான் நீங்க நடிகர் விஜய் அவர்கள் இப்போது புதுசா போய் இணைஞ்சிருக்கிறார் ஆளுநரை பார்த்து நீதி கேட்கறதுக்கு. யாரு? அதுல குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிற அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிற ஆளுநரை எங்களுக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி விவகாரத்துல நீதி வேணும்னு சொல்லி விஜய் அவர்கள் போய் பார்த்திருக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பதை நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலை. நன்றி, வணக்கம்.